கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டுக்கும். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தள்ளும்பலினால் நாங்கள் குணமாகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களோட அக்கிரமங்களுக்காக எங்களோட மீறுதல்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏனென்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி எங்களோட ஆக்கினைகளை எல்லாம் அவர் மேல் அடைந்து அவருடைய தழும்பலினால் எங்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்பு எங்களுக்கு போதும். எந்த பேர்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவருடைய தழும்பினாலே நாங்கள் குணமடைகிறோம். ஆமீன். அந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகிறது. நாங்கள் விசுவாச அறிக்கை செய்வோம், நான் குணமாகிட்டேன். ஆமீன். அவருடைய தழும்பலினால் நான் குணமாகிட்டேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அப்படியே உங்களுடைய சரீரத்தில் தேவ வல்லம் இறங்கி தெய்வீக சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.